ஓம் சாந்தி. மார்ச் 3, 2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ரூபும் வசந்தும் ஆவீர்கள். இந்த ஞான ரத்தினங்கள் மட்டுமே உங்கள் வாய்களிலிருந்து சதா வெளிப்பட வேண்டும். புதியவர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். கேள்வி: உங்கள் ஸ்திதியை நிலையானதாகவும் ஸ்திரமானதாகவும் ஆக்குவதற்கான வழி என்ன? பதில்: நீங்கள் வைத்துக்கொள்ளும் சகவாசத்தை குறித்து எச்சரிக்கையாக இருந்தீர்களாயின் உங்கள் ஸ்திதியை நீங்கள் நிலையானதாகவும் ஸ்திரமானதாகவும் ஆக்குவீர்கள். சிறந்த சேவை செய்கின்ற மாணவர்களின் சகவாசத்தையே எப்பொழுதும் கொண்டிருங்கள். எவராவது இந்த ஞான யோக விஷயங்களுக்கு பதிலாக தவறான விஷயங்களை பேசினாலோ அல்லது அவரது வாயிலிருந்து ரத்தனங்கள் வெளிவருவதற்கு பதிலாக கற்கள் வந்தாலோ அந்த நபரின் சகவாசத்தை குறித்து நீங்கள் எப்பொழுதும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாடல்: ஓ இரவு நேர பயணியே, கலைப்படையாதீர்கள். ஓம் சாந்தி. கியான் விக்யான், இது ஆல்பாவும் பீட்டாவும் எனவும் அழைக்கப்படுகிறது. தந்தை ஆல்பாவையும் பீட்டாவையும் பற்றிய ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கின்றார். டெல்லியே விக்யான் பவன் இருக்கிறது, ஆனால் அவர்களுக்கு அதன் அர்த்தம் தெரியாது. ஞானமும் யோகமும் என்பதே அதன் அர்த்தம் என்பது குழந்தைகளான உங்களுக்கு தெரியும். யோகத்தின் மூலம் நாங்கள் தூய்மையாகின்றோம். இந்த ஞானத்தின் மூலம் எங்கள் ஆடை நிறமூட்டப்படுகிறது. நாங்கள் முழு சக்கரத்தையுமே அறிந்து கொண்டோம். யோக யாத்திரைக்காகவே நாங்கள் இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டோம். யோகத்திற்காக அம்மக்கள் ஞானத்தை கொடுப்பதில்லை. அவர்கள் பௌதீக அபியாசங்கள் முதலியானவற்றை கற்பிக்கிறார்கள். இது ஒரு சூட்சுமமானதும் பிரதான விஷயமும் ஆகும். இப்பாடலும் அதனுடன் தொடர்பு பட்டிருக்கிறது. தந்தை கூறுகின்றார்: ஓ குழந்தைகளே, அஷரீரியான உலகின் பயணிகளே, தூய்மையாக்கும் தந்தையே அனைவருக்கும் சத்கதியை அளிப்பவர். அவராலேயே அனைவருக்கும் வீட்டிற்கான பாதையை காட்ட முடியும். இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கே மக்கள் உங்களிடம் வருகிறார்கள். யாரிடம் அவர்கள் வருகிறார்கள்? அவர்கள் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகளிடமும் குமார்களிடமுமே வருகிறார்கள். எனவே நீங்கள் யாரிடம் வந்துள்ளீர்கள் என நீங்கள் அவர்களிடம் கேட்க வேண்டும். மக்கள் சாதுக்களிடமும் புனிதர்களிடமும் மகாத்மாக்களிடமும் செல்கிறார்கள். அவர்கள் இன்னென்ன மகாத்மா என்று அழைக்கப்படுகிறார்கள். இங்கோ பிரஜாபிதா பிரம்மா குமார்கள் குமாரிகள் என்ற பெயரே இருக்கிறது. பல பிரம்மா குமார்களும் குமாரிகளும் இருக்கிறார்கள். அவர்களிடம் கேளுங்கள், நீங்கள் யாரிடம் வந்துள்ளீர்கள்? பிரஜாபிதா பிரம்மா உங்களுக்கு யார்? அவரே அனைவரினதும் தந்தை. சிலர் கூறுகிறார்கள், உங்களது குருஜியினுடைய அல்லது உங்கள் மகாத்மாவின் ஒரு கண தரிசனம் எனக்கு வேண்டும். அவர்களிடம் கேளுங்கள், எவ்வாறு நீங்கள் அவரை ஒரு குரு என்று கூற முடியும்? இங்கு இருக்கும் பெயரே பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள். எனவே அவர் தந்தையை அன்றி குருவல்ல என்பதே அதன் அர்த்தமாகும். பிரஜாபிதா பிரம்மா குமார்களும் குமாரிகளும் எனில் அவர்களுக்கு ஒரு தந்தை இருக்கின்றார் என்பதே அர்த்தம். அவர் உங்களது தந்தையும் ஆவார். பிரம்மா குமாரிகளின் தந்தையை நான் சந்திக்க விரும்புகின்றேன் என்றே நீங்கள் கூற வேண்டும். பிரஜாபிதா, மனித குலத்தின் தந்தை என்ற பெயரை நீங்கள் எப்பொழுதாவது கேட்டதுண்டா? பல புதல்வர்களும் புதல்விகளும் இருக்கிறார்கள். அவர்கள் தந்தை பிரம்மாவை பற்றி புரிந்து கொள்ளும் பொழுதே இவர் எல்லையற்ற தந்தை என்பதையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். பிரஜாபிதா பிரம்மாவிற்கும் நிச்சயமாக ஒரு தந்தை இருந்திருக்க வேண்டும். இங்கு வருகின்ற எவரிடமும் கேளுங்கள், நீங்கள் யாரிடம் வந்திருக்கின்றீர்கள்? அறிவிப்பு பலகையில் என்ன கூறப்பட்டுள்ளது? பல நிலையங்களும் பல பிரம்மா குமார்களும் குமாரிகளும் இருப்பதனால் இவர் நிச்சயமாக தந்தையாகவே இருக்க வேண்டும். ஒரு குருவாக இருக்க முடியாது. முதலில் அது அவர்களது புத்தியிலிருந்து அகற்றப்பட வேண்டும்.
இது ஒரு வீடு என்றும் நாங்கள் ஒரு குடும்பத்திற்கு வந்துள்ளோம் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். நீங்களும் நிச்சயமாக அவ்வாறே இருக்க வேண்டும். அச்சா, பிரம்மா யாருடைய குழந்தை? பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகியோரை படைத்தவர் பரம்பிதா பரமாத்மா சிவனே ஆவார். அவரும் ஒரு புள்ளியே. அவரது பெயர் சிவன் என்பதாகும். அவரே எங்கள் பாட்டனார். ஆத்மாவாகிய நீங்களும் அவரது குழந்தையே. நீங்கள் பிரம்மாவினதும் குழந்தையே. நீங்கள் பாப்தாதாவை சந்திப்பதற்காக வந்திருக்கின்றீர்கள் என கூற வேண்டும். அவரது புத்தி அந்த தந்தையிடம் செல்லக்கூடிய வகையிலும் தான் யாரிடம் வந்துள்ளார், இந்த பிரஜாபிதா பிரம்மா தனது தந்தை, அந்த ஒரே ஒருவரே சகல ஆத்மாக்களினதும் தந்தை என்பவற்றை புரிந்து கொள்ளும் வகையில் அவருக்கு விளங்கப்படுத்துங்கள். ஆகவே முதலில் யாரிடம் நீங்கள் வந்துள்ளீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சிவ் பாபாவின் குழந்தைகள் என்றும் இது ஒரு குடும்பம் என்றும் அவர்கள் பாபாவினதும் தாதாவினதும் அறிமுகத்தை பெறுகிறார்கள் என்றும் புரிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு சாதுரியமாக விளங்கப்படுத்துங்கள். அஷரீரியான தந்தையே அனைவருக்கும் சத்கதியை அளிக்கின்றார் என உங்களால் விளங்கப்படுத்த முடியும். அவர் பிரஜாபிதாவின் மூலம் அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்றார். அனைவரும் அவரை அழைக்கின்றார்கள். எத்தனை குழந்தைகள் இங்கு வந்து தந்தையின் ஆஸ்தியை பெறுகின்றார்கள் என உங்களால் பார்க்க முடியும். தாம் பாப்தாதாவை சந்திக்க வந்துள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் வகையில் அவர்கள் முதலில் தந்தையின் அறிமுகத்தை பெற வேண்டும். அவர்களுக்கு கூறுங்கள், நாங்கள் அவர்களை பாப்தாதா என்று அழைக்கின்றோம். சிவ் பாபாவே ஞானம் நிறைந்தவரும் தூய்மையாக்குபவரும் ஆவார். பின்னர் அஷரீரியான கடவுளே அனைவருக்கும் சத்கதியை அளிப்பவர் என்பதையும் விளங்கப்படுத்துங்கள். அவரே ஞானக்கடல். பிரம்மாவின் மூலம் நாம் எங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெற்றுக் கொள்கின்றோம். பிரம்மா குமாரிகளும் குமாரிகளுமாகிய நீங்களே சிவ் பாபாவின் குழந்தைகள் என்பதையும் அவரே அனைவரதும் தந்தை என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் ஒருவரே. அவரே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார். சொர்க்கத்தை படைப்பவரும் அனைவரதும் தந்தையும் ஆசிரியரும் குருவும் அவரே. அவர் உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதியினதும் ரகசியங்களை விளங்கப்படுத்துகின்றார். அதாவது அவர் எங்களை 3 காலங்களையும் அறிந்தவர்களான திரிகால் தரிசிகள் ஆக்குகின்றார். நீங்கள் சந்திக்கும் எவருக்காவது விளங்கப்படுத்துவதனால் பயன் உண்டு என்று நினைத்தீர்கள் என்றால் அவருக்கு இதனை விளங்கப்படுத்துங்கள். முதலில் அவரை கேளுங்கள், உங்களுக்கு எத்தனை தந்தையர் உள்ளனர்? ஒருவர் உலகாய லௌகீக தந்தையும் மற்றவர் அப்பாலுள்ள பரலோக தந்தையும் ஆவார். தந்தையால் சர்வ வியாபியாக இருக்க முடியாது. நீங்கள் அந்த ஆஸ்தியை உங்கள் லௌகீக தந்தையிடமிருந்தும் இந்த ஆஸ்தியை அப்பாலுள்ள தந்தையிடமிருந்தும் பெறுகின்றீர்கள். அவர் சர்வ வியாபி என உங்களால் எவ்வாறு கூற முடியும்? இந்த வார்த்தைகளை குறித்து பின்னர் கிரகியுங்கள். இதனை விளங்கப்படுத்துவது அத்தியாவசியமானது. நீங்களே பிறருக்கு விளங்கப்படுத்த வேண்டியவர்கள். இது எங்கள் வீடு, எங்களிடம் ஒரு குரு இல்லை. இவர்கள் அனைவரும் பிரம்மா குமார்களும் குமாரிகளும் என்பதை உங்களால் பார்க்க முடியும். அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்ற அஷரீரியான சிவ் பாபாவே எங்களுக்கு ஓர் ஆஸ்தியை கொடுக்கின்றார். பிரம்மா அனைவருக்கும் சத்கதியை அருள்பவர் என்றோ தூய்மையாக்குபவர் என்றோ விடுதலை அளிப்பவர் என்றோ அழைக்கப்படுவதில்லை. இது சிவ் பாபாவின் புகழ் மாத்திரமே. இவரே அனைவரதும் பாப்தாதா என்பதை வருகின்ற எவருக்கும் விளங்கப்படுத்துங்கள். அந்த தந்தையே சொர்க்கத்தை படைப்பவர். அவரே பிரம்மா மூலம் விஷ்ணு பூமியை ஸ்தாபிக்கின்றார். இவ்வாறு நீங்கள் எவருக்காவது விளங்கப்படுத்தினால் அவர் தந்தையிடம் வரவேண்டிய அவசியமில்லை. அவர்கள் இந்த பழக்கத்தை கொண்டிருந்து குருவின் ஒருகண தரிசனத்தை வேண்டுகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் குருமார்களை பெருமளவில் புகழ்கிறார்கள். குருமார்களே வேதங்கள், சமய நூல்கள், யாத்திரை செல்வது முதலானவற்றை கற்பிக்கிறார்கள்.
மனிதர்களால் குருமார்களாக முடியாது என நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். நாங்கள் பிரம்மாவை கூட ஒரு குரு என அழைப்பதில்லை. ஒரே ஒரு சத்குருவே இருக்கின்றார். எந்த மனிதர்களாலும் ஞான கடலாக இருக்க முடியாது. அவர்கள் அனைவரும் பக்தி மார்க்கத்தில் சமய நூல்களை கற்பவர்கள். இதுவே சமய நூல்களின் ஞானம் என்று அழைக்கப்படுவதுடன் சமய நூல்களின் தத்துவம் என்றும் அறியப்பட்டுள்ளது. ஞான கடலான தந்தையே உங்களுக்கு இங்கு கற்பிக்கின்றார். இதுவே ஆன்மீக ஞானம். பிரம்மாவோ விஷ்ணுவோ சங்கரரோ ஞான கடலாக இருக்க முடியாது. ஆகவே மனிதர்களை எப்படி அவ்வாறு அழைக்க முடியும்? மனிதர்களால் இந்த ஞானத்தின் அதிகாரிகளாக இருக்க முடியாது. பரம்பிதா பரமாத்மாவே சமய நூல்களின் அதிகாரி எனவும் அழைக்கப்படுகின்றார். பிரம்மாவாகிய இவரின் மூலமாகவே பரம்பிதா பரமாத்மா சமய நூல்களினதும் வேதங்களினதும் சாராம்சத்தை விளங்கப்படுத்துகின்றார் என காட்டப்பட்டுள்ளது. தந்தை கூறுகின்றார், எவருக்குமே என்னை தெரியாது. ஆகவே எவ்வாறு அவர்களால் ஓர் ஆஸ்தியை பெற முடியும்? எல்லையற்ற தந்தையிடமிருந்தே நீங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெற்றுக் கொள்கிறீர்கள். இந்த பாபா இப்பொழுது என்ன செய்கின்றார்? இதுவே ஹோலியும் துரியாவும் ஆகும். 2 பதங்களே இருக்கின்றன, ஞானமும் யோகமும். அவர் எங்களுக்கு மன்மனாபவ் என்பதன் ஞானத்தையும் கொடுக்கின்றார். என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். ஆகவே இதுவே கியானும் விக்யானும் ஆகிய ஹோலியும் துரியாவும் ஆகும். மக்களிடம் இந்த ஞானம் இல்லாததால் அவர்கள் ஒருவரது முகத்திற்கு மற்றொருவர் வர்ண பொடியை பூசுகிறார்கள். இது உண்மையாகவே அவ்வாறு உள்ளது. எவருமே முக்தியையோ அல்லது சத்கதியையோ பெறுவதில்லை. அவர்கள் வண்ண பொடியை ஒருவரது முகத்தில் மற்றொருவர் தூவுகிறார்கள். எவரிடமும் 3வது கண்ணாகிய இந்த ஞான கண் இல்லை. அவர்கள் கட்டுக்கதைகளை கேட்டு வந்தார்கள். அது குருட்டு நம்பிக்கை எனப்படுகிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் இப்பொழுது இந்த ஞானத்தின் 3வது கண்ணை பெற்றுள்ளீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் அவர்களுக்கு தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுவது பற்றிய அறிவுரையை கொடுக்க வேண்டும். அதன் மூலம் வேறு எவரிடமிருந்தும் பெற முடியாத ஆஸ்தியை பிரம்மாவின் மூலமாக நீங்கள் பெறுகின்றீர்கள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அதனால் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகளும் குமார்களும் என்ற பெயர் சகல நிலையங்களிலும் எழுதப்பட்டுள்ளன. கீதை பாடசாலை என எழுதுவது ஒரு பொதுவான வழக்கமாகும். நீங்கள் பிரம்மா குமாரிகள் என்று எழுதும் பொழுதே உங்களால் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க முடியும். பிரம்மா குமாரிகள் என்ற பெயரை கேட்கும் பொழுது மக்கள் அச்சம் அடைகிறார்கள். இதனாலேயே கீதை பாடசாலை என்ற பெயரை சிலர் எழுதியுள்ளார்கள். எவ்வாறாயினும் இதை குறித்து அச்சப்படுதல் என்ற கேள்விக்கு இடமில்லை. இது ஒரு வீடு என அவர்களும் கூறுகிறார்கள். யாருடைய வீட்டிற்கு நீங்கள் வந்துள்ளீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? பிரஜாபிதா பிரம்மாவே அவர்கள் அனைவரதும் தந்தையாவார். பாரத மக்கள் பிரஜாபிதா பிரம்மாவை நம்புகிறார்கள். ஆதி தேவர் இருந்தார் என்றும் அவர்களே அவரது மனித படைப்புகள் என்றும் கிறிஸ்துவர்கள் நம்புகிறார்கள். இருப்பினும் அவர்கள் கிறிஸ்துவில் மாத்திரமே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். மக்கள் கிறிஸ்துவை அல்லது புத்தரை தங்கள் தந்தை என்றே கருதுகிறார்கள். வம்சாவளி விருட்சம் ஒன்று இருக்கிறது. உண்மையில் தந்தையே ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை பிரம்மா மூலம் ஸ்தாபிக்கின்றார். ஆகவே பிரம்மாவே முப்பாட்டனார் ஆவார். முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். அவர்கள் தாமும் உங்கள் தந்தையை சந்திக்க வேண்டும் என கூற வேண்டும். அவர்களுக்கு கூறுங்கள், நீங்கள் பிரம்மாவிடமிருந்து அல்ல, சிவ் பாபாவிடமிருந்தே ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். உங்களது தந்தை யார்? கீதையின் கடவுள் யார்? ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபித்தவர் யார்? தந்தை என்ற பெயரை கேட்ட உடனேயே சகல பிரம்மா குமார்களும் குமாரிகளும் சிவ் பாபாவின் குழந்தைகளே என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். நீங்கள் பிரம்மாவின் மூலமாக சிவ் பாபாவிடமிருந்து உங்கள் ஆஸ்தி ஆகிய முக்தி சத்கதி ஆகியவற்றை பெறுகின்றீர்கள்.
அவர் தற்சமயம் எங்களுக்கு ஜீவன் முக்தியை கொடுக்கின்றார். மற்ற அனைவரும் முக்திக்கு செல்வார்கள். இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் நிலைத்திருக்க வேண்டும். எவராவது வரும்பொழுது அவர்கள் யாரை சந்திக்க வந்துள்ளார்கள் என்பதை அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். அவர் என்னுடைய தந்தையும் உங்களுடைய தந்தையும் ஆவார். இங்கு குருமார்கள் முதலியவர்கள் எவருமே இல்லை. நீங்கள் இதனை புரிந்து கொள்கிறீர்கள். அம்மக்கள் ஹோலியையும் துரியாவையும் கொண்டாடுகிறார்கள். இல்லாதுவிட்டால் ஹோலிக்கும் துரியாவிற்கும் எவ்வித அர்த்தமும் இல்லை. உங்கள் ஆடைகள் இந்த ஞானத்தால் நிறமூட்டப்பட்டுள்ளன. இந்த ஆத்மாவானவர் அந்த ஆடையினுள் இருக்கின்றார். ஆத்மா தூய்மையானதும் தூய சரீரத்தை பெற்றுக் கொள்கிறார். இது ஒரு தூய சரீரம் அல்ல. இந்த சரீரம் அழிக்கப்பட உள்ளது. மக்கள் தங்கள் சரீரங்களை கங்கையில் குளிப்பாட்டுகின்றார்கள். ஆனால் தந்தையை தவிர வேறு எவரும் தூய்மையாக்குபவர் ஆக முடியாது. ஆத்மாக்களே தூய்மையற்றவர்கள் ஆகின்றனர். ஆனால் ஆத்மாக்கள் கங்கையில் குளிப்பதனால் தூய்மையாக்கப்பட முடியாது. எவராலுமே இதனை புரிந்து கொள்ள முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவும் பரமாத்மாவே என்றும் ஆத்மா செயல்களின் தாக்கத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். விவேகிகள் ஆகிவிட்டவர்களால் இதனை கிரகித்து பிறரையும் அதனை செய்வதற்கு தூண்ட முடியும். தங்கள் வாய்களிலிருந்து இந்த ஞான ரத்தினங்கள் மாத்திரமே வெளிவருவதற்கு அனுமதிக்கின்ற குழந்தைகளே ரூபும் வசந்தும் ஆவார்கள். நீங்கள் உங்களுடைய ஞானையும் விஞ்ஞானையும் விட வேறு ஏதாவது பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றீர்களாயின் அது கற்கள் வீசுவதை போன்றதே. அப்பொழுது நீங்கள் சேவை செய்வதற்கு பதிலாக அவர் சேவையையே செய்கின்றீர்கள். 63 வருடங்களாக நீங்கள் ஒருவர் மற்றவர் மீது கற்களையே வீசி வந்துள்ளீர்கள். தந்தை கூறுகின்றார், நீங்கள் இப்பொழுது ஞானையும் விஞ்ஞானையும் பற்றி பேசி உங்கள் இதயங்களை மகிழ்விக்க வேண்டும். வம்பு பேசுவதை கேட்காதீர்கள். இது ஞானம். முழு உலகிலும் உள்ள அனைவரும் ஒருவருக்கொருவர் கற்களை வீசுகிறார்கள். குழந்தைகளான நீங்களே ரூபும் வசந்தும் ஆவீர்கள். ஞானும் விஞ்ஞானும் தவிர வேறு எதையும் நீங்கள் பேசவோ அல்லது கேட்கவோ கூடாது. தவறான விஷயங்களை பேசுபவர்களின் சகவாசம் தீங்கானது. பெருமளவு சேவை செய்பவர்களது சகவாசம் உங்களை அக்கறைக்கு எடுத்து செல்கிறது. சில பிராமணர்கள் ரூபும் வசந்துமாக இருக்கையில் மற்றொரு பிராமணர்களாகிய பின்னரும் தவறான விஷயங்களையே பேசுகிறார்கள். நீங்கள் அத்தகையவர்களின் சகவாசத்தை வைத்திருக்க கூடாது. அவர்கள் மேலும் இழப்பை உருவாக்குகிறார்கள். பாபா மீண்டும் மீண்டும் உங்களை எச்சரிக்கை செய்கின்றார். ஒருவருடன் மற்றவர் தவறான விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். இல்லாதுவிட்டால் உங்களுக்குள் இருக்கின்ற சகல சத்தியத்தையும் முற்றிலுமாக நீங்கள் அழித்து விடுவீர்கள். நீங்கள் பிறரிடமுள்ள சத்தியம் அனைத்தையும் அழிப்பதனால் அந்தஸ்தும் அழிக்கப்படுகிறது. பாபா உங்களுக்கு சகலவற்றையும் மிக இலகுவாக கூறுகின்றார். மேலும் பலருக்கு இந்த ஞானத்தை சென்று கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். இதனை செய்பவர்களே தந்தையின் உண்மையான குழந்தைகள். தந்தை சேவை செய்கின்ற குழந்தைகளை புகழ்கின்றார். நீங்கள் அவர்களது சகவாசத்தை கொண்டிருக்க வேண்டும். யார் நல்ல மாணவர்களின் சகவாசத்தை கொண்டிருக்கின்றார்கள் என்றும் யாருடைய சகவாசத்தை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் பற்றி பாபாவிடம் கேட்டீர்களாயின் பாபாவால் உங்களுக்கு கூற முடியும். பாபாவின் இதயத்தில் அமர்ந்திருப்பவர்கள் யார் என்பதை அவர் உங்களுக்கு உடனடியாகவே கூறுகின்றார். சேவை செய்பவர்களில் பாபாவிற்கு மரியாதை உண்டு. சிலரால் சேவை செய்ய முடியாது. அவர்கள் அவ்வாறான தீய சகவாசத்தை கொண்டிருக்கும் பொழுது அவர்களது ஸ்திதி தளம்புகின்றது. ஆம், பௌதீக சேவை செய்வதில் சிறந்தவர்களாக இருப்பவர்களாலும் நல்லதோர் ஆஸ்தியை பெற முடியும். ஆல்பாவையும் பீட்டாவையும் பற்றி புரிந்து கொள்வது மிகவும் இலகுவானது. அனைவருக்கும் கூறுங்கள், தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். 2 வார்த்தைகளே உள்ளன, ஆல்பாவும் பீட்டாவும், அவ்வளவுதான். இது முற்றிலும் இலகுவானது. இங்கு வருகின்ற எவருக்கும் கூறுங்கள், தந்தையின் கட்டளைகள்.
சதா என்னையே நினைவு செய்யுங்கள், அவ்வளவுதான். இதுவே மிக சிறந்த விருந்தோம்பல். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை பெறுவீர்கள். ஒவ்வொரு நிலையத்திலும் வரிசை கிரமமான குழந்தைகளே இருக்கிறார்கள். சிலரால் இவற்றை விவரமாக விளங்கப்படுத்த முடியும். உங்களால் விளங்கப்படுத்த முடியாது விட்டால் அவர்களுக்கு கூறுங்கள், தந்தை முன்னைய கல்பத்திலும் கூறினார், சதா என்னை நினைவு செய்யுங்கள். எந்த ஷரீரதாரிகளையோ அல்லது தேவர்களையோ நினைவு செய்ய வேண்டாம். அவர் இதனை செய்தார், இவர் இதனை செய்தார் என வம்பு பேசுவதில் உங்களை ஈடுபடுத்தாதீர்கள். பாபா ஹோலியையும் துரியாவையும் உங்களுடன் விளையாடி உள்ளார். வர்ண பொடிகள் போன்றவற்றை ஒருவருக்கொருவர் வீசுதல் அசுர மக்களின் வேலையாகும். வேறு எவராவது மற்றொருவரை இழிவுபடுத்துவதை கேட்டுக்கொண்டு நீங்கள் இருக்கக்கூடாது. பாபா உங்களுக்கு அத்தகைய சிறந்த விஷயங்களை கூறுகின்றார். மன்மனாபவ் மத்யாஜிபவ். வருகின்ற எவருக்கும் விளங்கப்படுத்துங்கள், ஷிவ் பாபாவே அனைவருக்கும் தந்தை. அவர் கூறுகின்றார், என்னை நினைவு செய்வதனால் நீங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை பெறுவீர்கள். அவரே கீதையின் கடவுளும் ஆவார். மரணம் உங்கள் முன்னிலையில் உள்ளது. ஆகவே சேவை செய்வது குழந்தைகளாகிய உங்களது கடமையாகும். அனைவருக்கும் தந்தையை நினைவுபடுத்துங்கள். நீங்கள் உங்கள் ராஜ்ய திலகத்தை பெற்றுக்கொள்கின்ற மகா மந்திரம் இதுவே ஆகும். இது அத்தகையதோர் இலகுவான விஷயம். தந்தையை நினைவு செய்வதுடன் பிறருக்கும் நினைவூட்டுங்கள். உங்கள் படகு அக்கறை செல்லும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. விவேகிகளாகி அனைவருக்கும் தந்தையின் செய்தியை கொடுங்கள். கற்கள் உங்கள் வாயிலிருந்து வெளிவருவதனால் அவசேவை நடைபெறுவதை அனுமதிக்காதீர்கள். இந்த ஞானத்தையும் யோகத்தையும் தவிர வேறு எதனையும் கலந்துரையாடாதீர்கள். 2. ரூபும் வசந்துமாக இருப்பவர்களினதும் சேவை செய்பவர்களினதும் சகவாசத்தையே வைத்திருங்கள். தவறான விஷயங்களை பேசுபவர்களின் சகவாசத்தை கொண்டிருக்காதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் தைரியசாலி ஆகி ராவணனின் பல்வேறு ரூபங்களை அறிந்திருப்பதன் மூலம் அவற்றின் கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு இருப்பீர்களாக. இந்த ஞானத்தின் மூலமாக ராவணனின் பல்வேறு ரூபங்களை மிக நன்றாக அறிந்திருக்கும் குழந்தைகளுக்கு ராவணனால் அருகில் கூட வர முடியாது. அவன் ஒரு தங்க அல்லது வைர வடிவத்தை எடுத்தாலும் அத்தகைய குழந்தைகளால் அந்த வடிவங்களால் கவரப்பட மாட்டீர்கள். பிராமண ஒழுங்குமுறை கோட்பாடுகளின் கோட்டிற்குள் இருக்கும் உங்களின் லட்சியத்தை வைத்திருப்பதன் மூலம் அத்தகைய உண்மையான சீதைகளாகவும் தைரியசாலிகளாகவும் ஆகுங்கள். பின்னர் ராவணனின் எல்லையற்ற சேனை உங்களை தாக்குவதற்கு பதிலாக உங்களுடன் ஒத்துழைக்கும். இயற்கையின் பஞ்சபூதங்களும் 5 விகாரங்களும் மாற்றம் அடைந்து உங்களுக்கு சேவை செய்வதற்கு வரும். ஸ்லோகம். நீங்கள் செய்யும் சேவையில் வெற்றி பெறுவதற்கு உங்களின் இதயத்தில் பணிவென்னும் சிறப்பியல்பை கிரகியுங்கள். அவ்யக்த இஷாரா. உங்களின் நம்பிக்கை அஸ்திவாரத்தை உறுதியானதாக்கி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். நம்பிக்கையே வெற்றியாளர் ஆகுவதற்கான அஸ்திவாரமாகும். உங்களின் அஸ்திவாரம் உறுதியாக இருந்தால் கட்டடம் அசையாது. நீங்களும் கவலையற்றவராக இருப்பீர்கள். உங்களின் அஸ்திவாரம் பலவீனமாக இருந்தால் சிறியதோர் புயலால் பூமியில் ஏற்படும் சிறியதோர் குழப்பத்தால் அந்த கட்டடம் விழக்கூடும் அல்லது வெடிக்கக்கூடும் என்று நீங்கள் பயப்படுவீர்கள். எவ்வாறாயினும் உங்களின் நம்பிக்கையின் அஸ்திவாரம் உறுதியாக இருக்கும் பொழுது நீங்கள் பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருப்பீர்கள். ஓம் சாந்தி.